பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 19 அதிகாரம் 7 வசனம். சங்கீதம் 19 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். உயிர்ப்பியும் என்பதாக. பெரியமானவர்களே, உயிர்ப்பிக்கிற காரியத்தை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தோல்விகளினாலே சோர்வடைந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை உயிர்ப்பிப்பதற்கு யாரும் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். பல நேரங்களிலே தனிமையில் வாடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். பல மனிதர்கள் நண்பர்களின் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக உயிர்ப்பிக்க முடியாதபடிக்கு சோர்வடைந்த நிலையிலேயே காணப்படுவார்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையின் நிலை இப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இதிலிருந்து என்னை உயிர்ப்பிப்பதற்கு யாருமே இல்லையா என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்கள் அநேகர். ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை சோர்வில் இருந்து வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை உயிரடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சோர்வான நிலையிலே காணப்படுகிறவர்களைப் போல இருக்கலாம். என்னை உயிர்ப்பிப்பதற்கு என் தேவனால் கூடுமா என்று சொல்லி சந்தேகத்தோடு காணப்படலாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுவார். எப்படி அவர் இந்த நாளிலே நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 அதிகாரம் 159 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 119 அதிகாரம் 159 வசனத்திலே, இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக என் தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவருடைய கிருபையினால் நம்மை உயிர்ப்பிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒரு மனிதனாலும் வாழ முடியாது. அவருடைய கிருபை நம்மை இந்த நாளிலே உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்கிறது. இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையிலே என் தேவன் உயிர்ப்பிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய கிருபையானது நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும். அநேக நேரங்களிலே கிருபையானது ஒரு மனிதனை எல்லா விதத்திலும் இருந்து பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. இந்த நாளிலே அவருடைய கிருபையை தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. பல நேரங்களிலே சோர்வான நிலையில் நீங்கள் காணப்படும் போது கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து சென்று, கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்கும் போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுவார். இரண்டாவதாக எப்படி என் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 19 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 19 அதிகாரம் 7 வசனத்திலே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக கர்த்தருடைய வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை
நம்மை உயிர்ப்பிக்கிறது. சோர்வான நிலையிலே நாம் இருக்கும்போது கர்த்தருடைய வேத வசனத்தை தேடி தேடி நாம் வாசிப்பவர்களாய் இருக்கும்போது அது நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும். பல நேரங்களிலே வேதத்திலிருந்து நம் பல காரியங்களை வாசிக்கும் போது அது நம்மை மாற்றக்கூடியதாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும். எந்தெந்த காரியங்களிலே நாம் யோசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே அதை சுட்டி காட்டுகிறதாய் இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதமானது தீபமாய் இருக்கிறது, அதுவே வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும். ஆனால் பல நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நேசிப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு ஆவல் கொண்டவர்களாய் இருப்பதில்லை. இந்த நாளிலே தாகம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுவார். மூன்றாவதாக எப்படி என் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக காணப்படுவார். வேதத்திலே அநேக இடங்களில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய செயல்பாடுகள், கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் மனிதனோடு கூட இருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாகவே காணப்படுகிறது. தோல்வி இல்லாதபடிக்கு வெற்றியே காணப்படுகிறது. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் போது அவருடைய ஆவியை உங்களை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் இந்த நாளிலே அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதாக. இந்த நாளிலே சோர்வான நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வரும்போது அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுவார். எப்படி என் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி 3 விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக கர்த்தருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது. இரண்டாவதாக கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. இந்த நாளிலே நாமும் உயிரடைய செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்களாம், தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உயிரடைகிறவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து சோர்வான நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் இந்த நாளிலே உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.